வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்நேகனோட வைஃபான கனிகா ஸ்நேகன் வந்து ஒரு Instagram ஐடி மேல சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏன் அந்த ரிப்போர்ட்ட குடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும், அவங்க அந்த ரிப்போர்ட் குடுக்குற அளவுக்கு அந்த நபர் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அத பத்தி கனிகா ஸ்நேகனே வந்து தன்னுடைய வலைதள பக்கத்துல ரொம்பவும் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்நேகன் வந்து பிக் பாஸ் மூலமா தான் ஃபேமஸ் ஆனாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில கனிகாவை அவரு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அவர் ரொம்பவும் குருவா நினைக்கிற தன்னுடைய பாடகரான இளையராஜா கிட்ட 2 பேரும் போய் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேலு தன்னுடைய சொந்த பிசினஸை வந்து கனிகா வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. அதாவது நாட்டு செக்குல வந்து எண்ணெய் எல்லாம் ஆட்டி ரொம்ப பாரம்பரிய முறையில் அதனுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு ஒரு ட்வின் டாட்டர்ஸ் வந்து பிறந்திருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஸ்நேகனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, கனிகாவுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு, இவ்வளோ நாள் குழந்தை இல்லை அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் வந்து அந்த தம்பதி மேலே வச்சுக்கிட்டு வந்தாங்க. அந்த வகையில் ரீசெண்டாக தான் அவங்க குழந்தைங்களுக்கு இப்போ பேபி ஷவர் முடிஞ்சு அவங்களுடைய குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவை ரொம்ப விமர்சையாக நிறைய சின்னத்திரை செலிபிரிட்டிஸ் எல்லாம் அழைச்சி ரொம்ப விமர்சையாக கொண்டாடினாங்க. அந்த வகையில் தன்னுடைய 2 குழந்தைங்களோட அந்த சுட்டித்தனத்தை தன்னுடைய வலைதள பக்கங்களை போடுறதுல கனிகா வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்டடாக இருந்துட்டு வந்தாங்க. அந்த வகையில் அவங்களுடைய 2 குழந்தைகளை பற்றி ஒரு நபர், அதாவது வியக்னராஜ் எஃப்ஜே அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு சொந்தக்காரரான அந்த நபர் என்ன பண்ணியிருக்காங்க, கனிகாவோட அந்த 2 குழந்தைங்களை பற்றி தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பதிவிட்டிருக்காங்க. அதாவது கருப்பாக இருக்குது, பிளாக்காக இருக்குது, குண்டாக இருக்குது, அந்த மாதிரி ஏதோ சம்திங் தப்பான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதால் ரொம்பவும் ஹர்ட் ஆன கனிகா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சைபர் கிரைமில் அந்த ஐடிக்கு எதிராக கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி இப்போ வந்து பிளாக்ல இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணமே சைல்டு அப்யூஸில் ரிப்போர்ட் கொடுத்ததுனால தான். இப்போ வந்து அந்த ஐடி வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஆனால் போத் சிவில் அண்ட் கிரிமினல் வழக்கு வந்து இந்த ஐடிக்கு பதிவிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் கனிகா வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குழந்தைகளை நான் சுமந்து பெற்று வளர்த்துறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற விஷயம், ஒரு தாயா ஒரு குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது முன்ன மாதிரி நபருக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் வருத்தமாக எமோஷ்னலாக இந்த விஷயத்த பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த நபருக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கிறாங்க. அந்த வகையில் அவங்களுடைய ஒய்ஃபுக்கு என்ன விதமான அட்வைஸை கனிகா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மனைவியும் ஒரு குழந்தையும் இருக்கிறாங்க. உங்கள் மனைவிக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நபர்கிட்ட இருந்து உங்களுடைய குழந்தைய நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் அவங்களுடைய ஒய்ஃபுக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அப்படிங்கிறத என்னால் நம்பவே முடியல. ஏன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் மனைவியாவோ மகளாவோ அம்மாவாவோ நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அந்த வகையில் என்னுடைய குழந்தைகளை பற்றி பேசுகிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவமாக கனிகா வந்து இந்த விஷயத்த பேசியிருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவாக நிறைய செலிபிரிட்டிஸ், அதுக்கப்புறமேலு ஃபேன்ஸும் அவங்களுக்கு ஆதரவாக இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் கனிகா ஸ்நேகன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் இதோட நிற்க போகிறது கிடையாது. என்னுடைய குழந்தைங்களை பற்றி வேற யார் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் செஞ்சாலும் நான் சைபர் கிரைமில் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். இதுக்கு மேலே நான் எந்த விஷயத்துக்காகவும் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். என்னுடைய குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது எனக்கு இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்களை நான் இந்த பூமிக்கு கொண்டுட்டு வந்தனோ அதே மாதிரி அவங்கள வளர்த்து ஆளாக்குற கடமை அப்படிங்கிறது எனக்கு இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி வார்த்தையால் அப்யூஸ் பண்ணுற நபர்கள் கிட்ட இருந்தும் நான் இந்த வயசுலேருந்தே என்னுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் எமோஷ்னலாக இந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த நபர் இன்னும் 2-3 இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பேசுகிறவங்க மறுபடியும் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடிஸ்லேருந்து வேற ஏதாவது தேவையில்லாத இல்லை தப்பான வேர்ட்ஸ் வந்து என்னை பற்றியோ என்னுடைய குழந்தைங்களை பற்றியோ வருது அப்படிங்கிற பட்சத்தில் நான் சும்மா இருக்க மாட்டேன். கண்டிப்பாக அவங்க மேலே நான் போத் சிவில் அண்ட் கிரிமினல்
கேஸையும் ஃபைல் பண்றதுக்கு தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் கனிகா ஸ்நேகன் ரொம்பவும் போல்டா சொல்லியிருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா அவங்களுடைய ட்வின் டாட்டர்ஸோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணன அவங்க வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்ப ஸ்நேகனும் கனிகாவும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு 2 டாட்டர்ஸ் வந்து கொடுத்தது 2 கிஃப்ட் வந்து எங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காங்க. நல்லபடியா இந்த குழந்தைங்கள சூப்பர்பான ஒரு குழந்தைங்களா இந்த உலகத்துல நான் குடுக்கறது தான் என்னுடைய முழு கடமையா இருக்கு. அந்த வகையில இந்த கடமையில நாங்க 2 பேருமே சரியா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து ஹெல்தியாவும், ஆரோக்கியமாவும், சந்தோஷமாவும் இந்த உலகத்துல அவங்கள நாங்க வளர்த்துவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்க அந்த விஷயத்துல இருந்து தவற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டும் நாங்க ப்ராமிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா அந்த குழந்தைங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டேல பேசியிருந்தாங்க. அந்த வகையில தன்னுடைய டாட்டர்ஸை பத்தி பேசின அந்த நபருக்கு எதிரா கனிகா எடுத்த இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலா போயிட்டு இருக்கு. இதுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயம் எங்களுக்கும் நடந்திருக்கு. எங்களுடைய ஃபேமிலியா இருக்கட்டும், என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய குழந்தைய பத்தி இந்த மாதிரி நிறைய நபர்ஸ் வந்து அதாவது ஃபேக் ஐடியா இருக்கட்டும், இல்ல வந்து வேற பெண்களே இந்த மாதிரி நிறைய வந்து அப்யூசிவா கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பா உங்கள மாதிரி நாங்களும் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தா மட்டும் தான் இந்த மாதிரி அசிங்கமா பேட் கமெண்ட் பண்றவங்க கிட்ட இருந்து மத்தவங்கள சேஃப்கார்ட் பண்ண முடியும். இது வந்து மத்தவங்களுக்கு ஒரு அவேர்னஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சப்போர்ட்டிவா கனிகாவோட இந்த செயலுக்கு பாராட்டுதலையும் தெரிவிச்சுட்டு வராங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கனிகா ஸ்நேகன் செஞ்சது சரியா இல்ல தவறா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க. அது ஒரு புறம் இருக்க ஏப்ரல் 10 வந்து எல்ஏகே மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதனோட இப்ப லாஸ்ட் 3 மூவிஸும் கிட்டத்தட்ட ஈச் மூவிஸ் வந்து 100 க்ரோர்ஸ்க்கு மேல ப்ராஃபிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கு. அந்த வகையில அவரு கூட இப்போ கைகோர்த்திருக்கிற விக்னேஷ் சிவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த நம்ம பிரதீப் ரங்கராஜனை வச்சு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினா கீர்த்தி செட்டி இருக்காங்க. இந்த படத்தோட ஒரு ப்ரொடியூசரா நயன்தாரா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ப்ரமோஷன் அப்போ சர்ப்ரைஸா வந்த நயன்தாரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் சிவன் ஆரம்பத்துல இருந்து தன்னை பத்தி பேசின விஷயங்களையும், இந்த படத்துக்காக எவ்வளவு எஃபோர்ட்டிவா நான் சப்போர்ட் பண்ணேங்கிற விஷயத்தையும் நிறைய பேசிட்டு இருந்ததை ஹைட் பண்ணி கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு சர்ப்ரைஸா என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரமோஷனை யூஸ் பண்ணி விக்னேஷ் சிவன் அவருக்கும் தனுஷுக்கும் இருக்கிற ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது. நெல்சன், அனிருத் அதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்துக்கு விக்னேஷ் சிவனை சப்போர்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் எல்லாருமே ஆரம்ப காலத்துல தனக்கு பண்ணின உதவிகளை நினைவு கூர்ந்து விக்னேஷ் சிவன் பேசின விஷயங்கள் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தனுஷ் சார் இந்த நேரத்துல என் கூட இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவர் ஏன் இந்த மாதிரி மாறிட்டாரு அப்படிங்கறத என்னால நம்பவே முடியல. ஏன்னா நான் பார்த்த தனுஷ் சார் அப்படிங்கிறவரே வேற. அவர் வந்து ரொம்பவும் கைண்டான ஒரு நல்ல மனுஷன், அதாவது ரொம்ப லாயலான மனுஷன். இப்போ மேபி அவரை சுத்தி இருக்கிறவங்க அவரோட ஆட்டிடியூட்னால அவரும் மாறிட்டாரா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நான் பார்த்த தனுஷ் சார் அப்படிங்கிறது மாறிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பழைய விஷயங்களை அனிருத் தனுஷ் பத்தி பழைய விஷயங்களை நினைவு கூர்ந்து பேசியிருந்தாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருங்க.